SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. நாம் தமிழர் கட்சியுடன் போட்டியிடுவது காலத்தின் கொடுமை என்று ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது. கடைசி நாளான இன்று திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், EVKS இளங்கோவன் விட்டுச் சென்ற பணியை மீதமுள்ள மாதத்தில் தொகுதிக்காக செய்வது தனது கடமை எனவும் இந்த இடைத்தேர்தலில் வாக்குறுதி தேவையில்லை என்றும் கூறினார். தொழிற்சாலைகளால் ஈரோடு புற்றுநோய் நகரமாக மாறி வருவதாக நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியின் புகாருக்கு கட்டை வண்டியில் போய் என்று சொல்லும் தலைவராக கொண்டவர்களுடன் போட்டியிடுவது காலத்தின் கொடுமை என்று விமர்சித்தார். எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசினுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம், அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த 1.25 ஆண்டில் அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம். ஆனால் இந்த 1.25 ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நவீன அறிவியல் வளர்ச்சியில் இன்னைக்கு நாடு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன்.